விகே பிரதர் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாறை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து நிறையா கெஸ்ட் வந்துருக்கிறனால நாங்கள் ஒரு 3 கிலோ வாக்கில் பாறை மீன் வாங்கியிருக்கோம். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி 4-5 அலசி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு தவாவில் ஆயில், நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெந்தயம் சேர்க்குறோம். வெந்தயம் கடுகு 2 சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப வெந்தயம் ஆட் பண்ணிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அந்த ஸ்டேஜில் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா சிம்லே போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரம் வதங்கி எடுத்துடும். இன்னொன்று கொஞ்சமாக தான் நம்ம வெந்தயம் போடணும். ரொம்ப வெந்தயம் போட்டோம்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா மசிய வதக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி எடுத்து வச்ச மசாலா பொடியில் பாதி மசாலாவை மட்டும் போட்டு அந்த எண்ணெயிலே வதக்குனிங்கன்னா அந்த மசாலா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை வாசனையும் போயிடும். ஸோ எடுத்து வச்சுருக்கிற மசாலாவில் பாதி மசாலா தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்து சிம்மிலே போட்டு நல்லா வதக்கணும், அடிப்பிடிக்காத அளவுக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு புளிக்கரைசலை ஊற்றுறோம். புளிக்கரைசல் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி பக்குவமே. நம்மளோட மீன் குழம்பு டேஸ்ட்டே இந்த மீன் குழம்புக்கு புளி கரைசல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மீதி எடுத்து வச்ச அந்த பொடியையும் நம்ம சேர்த்து நல்லா கிண்டுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் போட்டு நல்லா இதை கிண்டணும். அப்போ அரைச்சி வச்ச விழுதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்து அதிலையும் இது பண்ணிடணும். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம என்ன பண்ண வைக்க போகிறோம்னா, மீன் குழம்பு நல்லா தகன்னு கொதிக்கணும். இப்போ நாங்கள் 3 கிலோ மீன் எடுத்தனால நான் கொஞ்சம் தண்ணியாகவே விட்டுருக்கேன். ஏன்னா மீன் வந்து வெந்து வரும்போது அது கொஞ்சம் கன்சிஸ்டன்சியோட கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு நல்லா ஒரு கிளறி மீன் கொதிக்க விட போகிறோம். இப்போ நல்லா கொதிக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச அந்த மீனை ஒன்றா சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா வேக வைக்கணும். இன்னொன்று, மீனை வந்து ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா லப்பர் மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே மீனை நல்லா வேக விட்டு எடுத்துடணும். அப்போனா தான் நம்மளுக்கு தேவையான அளவு மீனும் நல்லா வெந்து வரும், அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த மீன் குழம்பு செய்கிறதா இருந்தாலும், நான் எடுத்துருக்கிறது பாரு, நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். நல்லா தட்டு போட்டு மூடிட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா மீன் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் நம்ம அந்த மீனை வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப நேரம் எடுத்திங்கன்னா மீன் வந்து லப்பர் மாதிரி ஆயிடும். இன்னொன்று, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மசாலாலாம் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம குழம்பு மசாலாவை போட்டு தான் நான் மீன் குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி அந்த மீன் குழம்பு எடுத்து பார்க்கும்போது செய்யும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு. ஆனால் நம்ம செஞ்சு முடிக்கும் போது நம்மளுக்கு தேவையான அளவு இந்த கெட்டியாகவும் வந்துடும். இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ.